ஆண்டவர் இன்று நமக்கு தரும் செய்தி யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 4வது அதிகாரம் 6-7 வசனங்களிலிருந்து வருகின்றது. The word for today comes from the epistle written by James, chapter 4, verse 6 and 7. யாக்கோபு 4:6-7 வசனங்கள். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். Submit yourselves therefore to God, resist the devil, and he will flee from you. இந்த 2 வசனங்களையும் ஒருமித்து வாசித்தே இதிலிருந்து ஆண்டவர் நமக்கு தரும் செய்தியை கிரகித்துக் கொள்ள வேண்டும். You cannot take James 4:7 in isolation. யாக்கோபு 4:7 தனித்து எடுக்க முடியாது. அது 6வது வசனத்தோடு தொடர்பில் இருக்கிற ஒரு வசனம். 7வது வசனம் இப்படி ஆரம்பிக்கின்றது, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். ஆகையால் என்று வருகிறதுனாலே அதற்கு முந்தின வசனம் என்ன என்பதை நாம் நிதானித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு முந்தின வசனம் இப்படி சொல்லுகின்றது, கர்த்தர் அதிகமான கிருபையை அளிக்கிறார், ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. But he giveth more grace. Therefore he says, God resists the proud, but gives grace to the humble. கிருபை கொடுத்தவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இப்பொழுது நீங்கள் எனக்கு கீழ்ப்படிந்திருங்கள், சாத்தானுக்கு அதாவது பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுல 6வது வசனத்தை குறித்து ஒரு சின்ன விளக்கத்தை கொடுத்து விட்டு 7வது வசனம், அதுதான் இன்றைய நம்முடைய செய்தியின் வசனம், மைய வசனம், அதற்கு வந்து விடுவோம். யாக்கோபு 4:6 தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று வசனம் சொல்லுகிறதே, அவர் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்றும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதே, இதை எங்கே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் என்று பார்க்க போனால், நீதிமொழிகள் 16வது அதிகாரத்தில் in Proverbs 16 2 வசனங்களிலே ஆண்டவர் இந்த கருத்தை நமக்கு காண்பிக்கிறார். நீதிமொழிகள் 16:5 நீதிமொழிகள் 16:18 இந்த பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கும் கர்த்தரை நாம பார்க்க முடியும். 138வது சங்கீதம் 6வது வசனத்திலும் இந்த கருத்தை ஆண்டவர் சொல்லுகிறதை நாம கேட்க முடியும். In Psalm 138 in verse 6, God says, he knows the proud from afar. பெருமை உள்ளவர்களை கர்த்தர் தூரத்திலே அறிகிறார். நீங்க பக்கத்துல கூட போக வேணாம், நீங்க வீட்டில இருந்து கிளம்பும் போதே ஆண்டவர் உங்களுக்குள்ளே பெருமையின் ஆவி இருந்தால் உங்களை கண்டுபிடித்து விடுவார், உங்களை அறிந்திருக்கிறார் என்று கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகின்றது. இன்றைய செய்தியினுடைய தலைப்பை ஆண்டவர் இப்படி எழுத சொன்னார், ஆவிக்குரிய போராட்டத்தை ஒவ்வொரு முறையும் ஜெயிப்பது எப்படி? How to win every spiritual battle that you face. The secret to winning every spiritual battle that you face every day. ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய போராட்டத்தை நாம சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் நீங்கள் சந்திக்கும் அந்த போராட்டத்திலிருந்து நீங்கள் விடுதலை ஆகி அதை வெற்றி பெறுவது எப்படி என்பதை குறித்து 4:7 யாக்கோபு 4:7 நமக்கு சொல்லுகின்றது. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகின்றது. 16வது நூற்றாண்டிலே ஜெர்மன் தேசத்திலே வாழ்ந்த வேத பண்டிதரான மார்ட்டின் லூதர் ஒரு முறை இப்படி சொன்னார். உங்களுக்கு மார்ட்டின் லூதர் தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். லூதரன் சபையெல்லாம் அவர் மூலமாக, அவர் பெயரை சொல்லி உருவாக்கப்பட்ட சபைகள். 16வது நூற்றாண்டிலே வாழ்ந்த இந்த வேத பண்டிதர் ஒரு முறை இப்படி சொன்னார், உங்கள் தலைக்கு மேல் பறவைகள் பறக்கிறதை நீங்கள் தடுத்து நிறுத்த முடியாது,
You cannot do anything about the birds flying above your head. ஆனால் அந்த பறவைகள் உங்கள் தலைமுடியில் கூடு கட்டாமல் இருக்க நீங்கள் எதையாகிலும் செய்ய முடியும். You cannot prevent the birds from flying above your head, but you can definitely do something about the birds coming and building a nest in your hair. உங்கள் தலைமுடியிலே அந்த பறவைகள் வந்து கூடு கட்டுவதை நீங்கள் தடுத்து நிறுத்த முடியும் என்று மார்ட்டின் லூதர் சொன்னதாக எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் மனதிலே ஒவ்வொரு நாளும் நடக்கும் யுத்தத்தில் நீங்கள் தோற்று போய்விட்டால் மகிழ்ச்சி தரும் வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியாது. சோதனை நமக்கு வராது என்று கர்த்தர் சொல்லவில்லை. சோதனையிலின்றி எப்படி ஜெயிப்பது என்பதை கர்த்தர் நமக்கு காண்பித்து தந்திருக்கிறார். இங்கே சில சாட்சிகளை கேட்டோம். பிள்ளையனுடைய வியாதியை குறித்து கண் கலங்கி நின்ற ஒரு தாய், சரீரத்தில் வந்த இனம் புரியாத மாறுதல்களினாலே பலவீனப்பட்டு இருக்கும் ஒரு சகோதரி, புதிய வேலைக்குள்ளாக பிரவேசிக்க முடிந்ததற்காக கர்த்தருக்கு மகிமை செலுத்தின ஒரு மகன், கடன் பிரச்சனையிலிருந்து கர்த்தர் என்னை விடுதலை பண்ணினார் என்று சொன்ன ஒரு சகோதரர் என்று பலவிதமான சாட்சிகளை கேட்டோம். நான் அப்பொழுது அங்கிருந்து யோசித்து பார்த்தேன். இங்கிருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு போராட்டம் உண்டு. சொன்ன சாட்சிகள் 4 மட்டுமே, சொல்லப்படாத சாட்சிகள் ஒவ்வொரு இருக்கையிலும் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறதை பார்க்க முடியும். The testimonies that were uttered, that were shared here, were only 4 in number. ஆனால் ஒவ்வொரு இருக்கையிலும் ஒரு சாட்சி இருக்கிறது. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு போராட்டம் இருக்கிறது. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு கலக்கம் இருக்கிறது. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு சோதனை இருக்கிறது. ஆனால் கர்த்தர் நம்மை பார்த்து தம்முடைய வலது கரத்தை நீட்டி நம்மை தூக்கி நிறுத்தின பொழுது, நம்மை இரட்சித்த பொழுது, உனக்கு மகனே மகளே சோதனையே இனிமேல் வராது, சோதனை என் தலைவலி கூட வராது, உனக்கு இனி எல்லாம் ரோஜா படுக்கையை போலவே உன்னுடைய வாழ்க்கை இருக்கும் என்றெல்லாம் கர்த்தர் சொல்லவே இல்லை. சோதனை வரும், போராட்டங்கள் வரும் என்றே கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். வியாதி இல்லாத வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று எனக்கு ஆசை, உங்களுக்கும் ஆசை இருக்கக்கூடும். ஆனால் வியாதி வந்து விடுகிறது. வருத்தங்கள் இல்லாமல் ஒரு நாளாவது தலையை படுக்கையிலே சாய்க்க வேண்டும் என்று நாம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். வருத்தங்கள் இல்லாத சில நாட்கள் மட்டுமே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே தருகிறார். சஞ்சலம் உள்ள வாழ்க்கையை மட்டுமே கர்த்தர் நமக்கு நிரம்ப தந்திருக்கிறார். நேற்று என்னுடைய தின தியானத்தில் யோபுவின் புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கும்படி ஏவப்பட்டேன். யோபுவின் புஸ்தகம் 14வது அதிகாரம், அதனுடைய கடைசி வசனம் என்று நினைக்கிறேன். யோபு 14 கடைசி வசனம். அதனை அந்த வசனத்தை வாசித்திருக்கிறேன், ஆனால் இப்படி அதை நான் நினைத்து பார்த்ததில்லை. யோபு 14:22 இப்படி சொல்கின்றது: மனிதனுடைய மாம்சம் அவனில் இருக்கும் அளவும் அதற்கு நோவு இருக்கும், அவன் ஆத்துமா அவனுக்குள் இருக்கும் மட்டும் அதற்கு துக்கம் உண்டு என்று யோபு சொன்னான். கர்த்தர் சொல்லவில்லை, யோபு சொல்லுகிறான். கர்த்தர் சொல்லாததுனால இது சத்தியம் இல்லை என்று சொல்ல முடியாது. யோபு பக்தன், யோபு நீதிமான். யோபு வாழ்க்கையிலே பட்டு அறிந்தவன், கற்று அறிந்தவன் அல்ல, பட்டு அறிந்தவன். தேவன் அவனுக்கு அனுகூலத்தை கொடுத்தார், ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அப்படியே அந்த காலத்தை, அந்த சூழ்நிலை மாற்றி அவனை ஒன்றுமில்லாமல் வீட்டு ஓரமாக உட்காரவும் வைத்தார். சரீரத்தில் கொப்புளங்கள் ஏற்பட்டு, வியாதி ஏற்பட்டு, அவன் பக்கத்திலே கூட யாரும் போக முடியாத அளவுக்கு நாற்றமும் வேதனையும் எடுத்து, ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருந்த யோபு இப்படி எழுதுகிறான்: மனிதனுடைய மாம்சம் அவனில் இருக்கும் அளவும் அதற்கு நோய் இருக்கும், நோவு இருக்கும், அவன் ஆத்துமா அவனுக்கு உள்ளிருக்கும் மட்டும் அதற்கு துக்கம் உண்டு என்று யோபு சொன்னான் என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையான விசுவாச பிள்ளைகளே, என்னுடைய மனதிலும் உங்களுடைய மனதிலும் ஒவ்வொரு நாளும் எழும்பும் போராட்டங்களிலே நாம தோற்று போய்விட்டால் கர்த்தர் நம்மை எதற்காக ரட்சித்தாரோ அந்த நோக்கத்தை நாம நிறைவேற்ற முடியாமல் போய்விடும்.
வெற்றிகரமான மகிழ்ச்சி உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்றே கர்த்தர் உங்களையும் என்னையும் ரட்சித்திருக்கிறார். அந்த வாழ்க்கை ஏன் நம்மால் வாழ முடியவில்லை என்று கேட்டால், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, வெற்றியுள்ள மகிழ்ச்சியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை ஏன் நம்மால் வாழ முடியவில்லை என்றால், பல நேரங்களிலே இங்கே நடக்கும் யுத்தத்திலே நாம தோற்று போய் விடுகிறோம். மனதிலே எழும்பும் போராட்டங்களை ஆயுதம் இல்லாமல் போய் சந்தித்துக் கொண்டு தோற்று புறமுதுகு காண்பித்து ஓடி போய் கொண்டிருக்கிற நிலைமையிலே நீங்களும் நானும் இருக்கிறோம். இன்று சபையிலே பார்க்கிறேன், நிறைய விசுவாசிகள் தங்கள் மனதிலே கசப்பு, வெறுப்பு, சந்தேகம், பொறாமை, இச்சை, காம விகாரம், பயம் என்று மார்ட்டின் லூதர் சொன்ன பலவிதமான பறவைகள் வந்து மனதிலே கூடு கட்டி குடித்தனம் நடத்துவதற்கு நாம் அனுமதி கொடுத்திருக்கிறோம். ஆமென் சொல்ல வேண்டாம், இது மெய் என்று உங்களுக்கும் தெரியும். ஏன் மனதில் எழும்பும் போராட்டங்களிலே நாம் ஒவ்வொரு நாளும் தோற்று போய் கொண்டிருக்கிறோம்? Because you allow certain thoughts to come into your mind and nest, and you allow those thoughts to lay eggs or breed and multiply. தேவையில்லாத சிந்தைகளை உங்களுடைய மனதிலே நீங்கள் வர அனுமதி கொடுக்கும் பொழுது, ஒரு சிந்தை 100ஆகவும் 10,000ஆகவும் பெருகி முட்டை போட்டு அல்லது குட்டி ஈன்று பெருகுகிறதை போல பெருகி பெரிய சங்கடங்களை நமக்கு உண்டு பண்ணும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் விளைவு என்ன? அதன் விளைவுதான் சபை முழுவதும் கனி கொடுக்காத, தேவனுடைய ராஜ்யத்திற்கு பிரயோஜனம் இல்லாத, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அற்ற போன்சாய் செடிகளைப் போல விசுவாசிகளை ஒவ்வொரு சபையிலும் பார்க்க முடிகிறது. போன்சாய் செடி தெரியுங்களா உங்களுக்கு? அதிகமாக வளராது, குட்டையா இருக்கும், குட்டையாக இருக்கும், அதற்கு நெட்டையான உருவம் இல்லை, அது வளரவே வளராது, ஆனால் பார்க்க அருமையாக இருக்கும். இருக்கும் அநேகர் பார்க்க அருமையாக இருக்கிறீர்கள், அழகாக இருக்கிறீர்கள், கர்த்தருடைய சாயலிலே படைக்கப்பட்டதினாலே அப்படி இருக்கிறோம். ஆனால் அழகாக பதுமையாக இருக்க மட்டும் கர்த்தர் நம்மை படைக்கவில்லை. வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ வேண்டும், ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய போராட்டங்களிலே ஜெயம் எடுக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே நடத்தி செல்வார். ஆனால் அவருடைய கைகளிலே நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து அவரோட சேர்ந்து நடக்க வேண்டும். நடந்தால்தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு வெற்றி கிடைக்கும். இன்று கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கின்ற கேள்வி, அழகான ஆனால் உயரமில்லாத போன்சாய் செடிகளைப் போல உங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டுமா? ஓங்கி வளரும் கேதுரு மரம் போல வெட்டி போட்டாலும் வேறு கூட முளைக்கும் ஒரு மரமாக, எங்கே என்னை வெட்டினாலும் என்னை வெட்டும் இடமெல்லாம் மனுஷர்களுக்கு பிரயோஜனம் இருக்கும்படியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று விரும்பும் ஒரு கேதுரு மரத்தை போல நீங்கள் இருக்க வேண்டுமா என்று கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கின்றார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாம போராட்டங்களிலே தோற்று போக வேண்டிய தேவை இல்லை. உங்கள் மனதில் நடக்கும் அனுதின யுத்தத்தில் ஒவ்வொரு நாளும் ஜெயிக்க முடியும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார் என்று வேதம் சொல்லுகிறது. எங்கே சொல்லி இருக்கிறது? அதுதான் யாக்கோபு 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். உங்கள் எதிராளியான பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு உலகத்தில் ஒரே ஒரு எதிராளி தான் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது, அதுதான் சாத்தான். ஆனால் பல நேரங்களில் சாத்தான் வருவதற்கு முன்னாடி நமக்கு நாம தான் எதிரி. நம்முடைய எண்ணங்கள் நமக்கு நாம எதிரி, நமக்கு நம்முடைய வீட்டார் எதிரி. நீங்கள் விசுவாசிகள் ஆன பிறகுதான் உங்களுக்கு உங்களுடைய வீட்டார் எதிரி ஆவார்கள். அது வரைக்கும் கைகோர்த்து நடனம் ஆடிக்கொண்டு உற்சாகமாக இருக்க முடியும் அவர்களோட. ஆனால் எப்போ நீங்கள் விசுவாசத்துக்குள்ளே வந்தீங்களோ அன்னைக்கு படுக்கை அறையிலிருந்து வேற்றுமையின் ஆவி புறப்படும். கணவன் ஒரு வழியாக போய் கொண்டிருப்பான், மனைவி வேறு வழியாக போய் கொண்டிருப்பார்கள். கணவன் சொல்லுவான், நான் கிறிஸ்தவன், நான் ரட்சிக்கப்பட்டதெல்லாம் எனக்கு தெரியும், நீ கோயிலுக்கு போ, நான் வரல என்று அவன் அவனுடைய வேலையை பார்த்து கொண்டிருப்பான். பிள்ளைகள் 2-3 இருந்தால் இன்னும் போராட்டம். அப்பாவுக்கு பிரியமுள்ள பிள்ளைகள் இருந்தால் அப்பா 2 பிள்ளைய கூட்டி கொண்டு போயிடுவார். அம்மாவுக்கு ஏதோ ஒரே ஒரு பிள்ளை இருக்கும்,
அம்மா விசுவாசின்னா அம்மா அந்த பிள்ளையை மட்டும்தான் சபைக்கு கொண்டு வர முடியும். எனக்கு பிரியமானவர்களே, அப்படி நம்முடைய வாழ்க்கையும் வீடும் இருக்க வேண்டிய தேவை இல்லை என்று கர்த்தர் நம்மிடத்தில் சொல்லி இருக்கிறார். தேவனுக்கு கீழ்ப்படியவும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கவும் நாம கற்றுக்கொண்டால் ஒவ்வொரு முறையும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய போராட்டங்களிலே நாம ஜெயம் எடுக்க முடியும், வெற்றி பெற முடியும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ஆவிக்குரிய யுத்தத்தில் ஜெயிக்க வேண்டும் என்று ஆசைப்படும் விசுவாசிகள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் உண்டு. அது என்ன என்று சொல்லுகிறேன். The devil doesn't care how loud you praise God. சாத்தான் நீங்கள் எவ்வளவு சத்தமிட்டு துதிக்கிறீர்கள் என்பதையோ, எத்தனை மனப்பாட வசனங்களை பாராமல் சொல்ல முடியும் ஒப்புவிக்கிறீர்கள் என்பதையோ, எத்தனை ஆராதனைகளில் கலந்து கொள்ளுகிறீர்கள் என்பதையோ கூட அவன் கணக்கு எடுப்பதில்லை. அவனுக்கு அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. சில விசுவாசிகள் உண்டு, 8 மணிக்கு இந்த சபையில் ஆராதனை, 8 மணிக்கு வருவாங்க, 8 மணி ஆராதனை முடிச்சுட்டு 10 மணிக்கு வேற சபை இருக்குன்னா அங்கேயும் போவாங்க. அப்படிப்பட்ட சில விசுவாசிகள் உண்டு. என்ன நீங்கள் ஆச்சரியமா பார்க்குறீங்க? பாஸ்டர், இங்கே 9 மணி ஆராதனைக்கு வர்றதுக்கே எங்களுக்கு பெரும்பாடாக இருக்குது, நாங்கள் எங்கே 2 சபைக்கு போக போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது கரெக்டு தான். 9 மணி ஆராதனைக்கு வடகொரியாவில் இருக்கும் சபைகள், பெந்தைக்கோஸ்து சபைகளில் விடியகால பனியில், கொட்டும் பனியில், கடும் குளிரில் 6:30 மணிக்கு வந்து சபை முன்னாடி வந்து நிற்பாங்களாம் வடகொரியா ஜனங்கள், விசுவாசிகள். ஏன்? உள்ளே போய் துண்டு போடணும், எனக்கு ஒரு சீட்டு ரிசர்வ் பண்ணணுன்றதுக்காக இல்லை. கதவு திறக்கப்பட்ட உடனே ஓடி வந்த ஜனங்கள் ஒவ்வொரு இருக்கையும் பிடித்து கொண்டு அழுது ஜெபிப்பார்களாம். இன்று இந்த இருக்கையில் உட்கார போகும் ஆத்துமாவுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த ஆத்துமாவினுடைய சோதனைகள் இருந்து அந்த ஆத்துமாவை விடுதலை பண்ணும், அந்த ஆத்துமாவை ரட்சியும் ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தையை அந்த ஆத்துமாவுக்கு பகிர்ந்து கொடும் ஆண்டவரே என்று ஜெபிக்கும் போராட்ட ஜெப வீரர்களும் ஜெப வீராங்கனைகளும் வடகொரியாவிலே இருக்கிறார்கள். அதனால்தான் அந்த நாடு சின்ன தேசமாக இருந்தும் செழிப்பாக இருக்கிறது, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, ஆவிக்குரிய வளங்களையும் வரங்களையும் பெற்று இருக்கிறது. So the devil doesn't care how many services you attend on a particular Sunday, how loud you sing your praises, and how well you speak your tongues. எவ்வளவு சரளமாக அந்நிய பாஷையை பேசுகிறீர்கள் என்பதெல்லாம் அவனுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. தேவ குமாரனாகி இயேசு கிறிஸ்துவையே பதம் பார்க்க வந்தவன் சாத்தான். அவருக்கு தெரியாத வசனங்களா? அவருக்கு பேச முடியாத அந்நிய பாஷையா? அவரால் நிகழ்த்த முடியாத அற்புதங்களா, அடையாளங்களா? தேவகுமாரன் என்று அறிந்தும் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படி சாத்தான் வந்தானே, உங்களையும் என்னையும் விட்டு விடுவான் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் ஓடி போவான். When the enemy, the devil, the adversary flees from you, there's no battle. யுத்த பூமியிலிருந்து சாத்தான் உங்களை எதிர்த்து நிற்கிறவன் திரும்பி ஓடி போகும் பொழுது யுத்தம் முடிந்து விட்டது. யுத்தம் முடிந்து விட்டது. அதற்கு பிறகு நீங்கள் தான் ஜெயித்திருக்கிறீர்கள் என்று பரலோகமும் பூமியும் சாட்சி கொடு. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்பது ஒரு ஆலோசனை மட்டுமல்ல. of course it's an advice, it's a counsel of God. ஆனால் அது ஒரு ஆலோசனை மட்டும் அல்ல. பிறகு என்ன என்று நீங்கள் கேட்டால், அது ஒரு ஆவிக்குரிய ஆயுதம், அது ஒரு ஆவிக்குரிய பிரமாணம். It's a spiritual law that you need to submit yourselves to God and resist the devil. That's a spiritual law. அது ஆவிக்குரிய பிரமாணமாக இருப்பதினாலே அதை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு மட்டுமே ஆவிக்குரிய போராட்டங்களில் வெற்றி கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நின்ற 3 பேர்களை குறித்து இன்று வேத புஸ்தகத்திலிருந்து பார்த்து அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள முடியுமா என்று பார்க்க போகின்றோம். உங்கள் சமாதானத்தை, வாழ்க்கையின் நோக்கத்தை, உங்கள் சந்தோஷத்தை சாத்தான் சூறையாடி இருந்தால் ஜெபத்தோட இந்த செய்தியை கேட்கும்படி உங்களை அன்போடு பணிக்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கீழ்ப்படிதல் என்னும் காரியத்தில் இருக்கும் வல்லமை என்ன என்பதை முதலிலே நாம தெரிந்து கொள்ள வேண்டும். யாக்கோபு நிருபத்தில் உள்ள இந்த 7வது வசனத்தை 3 பிரிவுகளாக பிரித்துக் கொள்ளலாம். James 4:7 can be dissected into 3 parts. 2 commands
and one promise. 2 கற்பனைகளும் ஒரு வாக்குத்தத்தமும் அடங்கின ஒரு நல்ல வசனம் யாக்கோபு 4:7. தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், சாத்தானுக்கு பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்ற 2 கற்பனைகளையும், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்ற வாக்குத்தத்தத்தையும் ஆண்டவர் யாக்கோபு 4:7 மூலமாக நமக்கு தருகிறார். தேவனுக்கு கீழ்ப்படிவது என்றால் என்ன? What does it mean to submit ourselves to God? தேவனுக்கு கீழ்ப்படிவது என்றால் என்ன என்று சொல்லுகிறேன். அவருடைய சித்தத்திற்கு ஏற்றாற் போல் நம்முடைய சித்தத்தை மாற்றிக் கொள்ளுவதும், நம்முடைய சுயத்தை, நம்முடைய பெருமையை, நம்முடைய மாமிசத்தை நாம் ஜெயிப்பதும் தான் தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும், கீழ்ப்படிய செய்யும் காரியம். Let's be very clear about that. கர்த்தர் என்ன சொன்னாலும் சரி, என்னுடைய சித்தத்தின்படி நான் காரியத்தை செய்வேன் என்று நீங்கள் நினைத்தால், you have not yielded yourself to God yet. நீங்கள் இன்னும் கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கவில்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய வீடுகளிலே பிரச்சனைகள் ஏன் ஏற்படுகிறது? கிறிஸ்து இந்த வீட்டினுடைய தலை, Christ is the head of the family என்று பலகையிலே எழுதி வைத்திருக்கிறோம். அது எங்க வச்சிருப்பான் தெரியுமா? வாசலை தாண்டி வரவேற்பறையிலே விருந்தாளிகள் வரும்பொழுது பார்க்கும்படியாக அந்த வசனத்தை எழுதி வைத்திருக்கும். Christ is the head of the family. உங்க வீட்டில் தான் இன்னைக்கு ஒரு பலகை வாங்கிட்டு போங்க, நாளைக்காவது வாங்குங்க. Christ is the head of the family. ரொம்ப அழகான வார்த்தை. ஆனா உண்மையிலே கிறிஸ்து என்னுடைய வீட்டின் எஜமானனாக இருக்கிறாரா, நாயகனாக இருக்கிறாரா? கணவன் சொல்லுவான், நான் சொல்றபடி செய், இல்லைன்னா வீட்டில் இருக்காத. ரட்சிக்கப்படாத கணவன். ரட்சிக்கப்படாத மனைவி சொல்லுவாள், நீங்க என்ன சொன்னாலும் நான் வச்சதான் சட்டம். பல நேரங்களில் மனைவி சொல்ல மாட்டாள், ஆனால் செய்து காண்பிப்பாள். இப்படி இருந்தால் கிறிஸ்து அந்த வீட்டினுடைய நாயகராக, தலைவராக இருக்க முடியாது. பிசாசுக்கு எதிர்த்து நிற்பது என்றால் என்ன? What does it mean to resist the devil? சரி என்று வேதம் சொல்லும் காரியத்திலே நீங்கள் உறுதியாக நின்று உங்கள் மாமிசத்தின் இச்சையை நிறைவேற்றாமல் நீங்கள் வேதத்தின்படி வாழும் பொழுது நீங்கள் சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கிறீர்கள். இதை விட சிம்பிளா சொல்ல முடியும் என்று நான் நினைக்கவில்லை. When you know what is right according to the word of God and you accept that right and live by it, ஆண்டவருடைய வார்த்தையின்படி, வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படியே வாழ நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது நீங்கள் தேவனுக்கும் கீழ்ப்படுகிறீர்கள், சாத்தானுக்கும் எதிர்த்து நிற்கிறீர்கள். அப்பொழுதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, போராட்டங்களிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது மட்டும்தான் சாத்தான் உங்களை விட்டு ஓடி போவான், இல்லைன்னா ஓட மாட்டான். இல்லைன்னா நீங்கள் அவனுக்கு ஒரு பொருட்டே அல்ல. சரி, 2 கற்பனைகளை பார்த்து விட்டோம். தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன? தேவனுடைய வாக்குத்தத்தம் என்பது அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்பதுதான். And that's a beautiful promise. God is not saying there won't be any adversary in your spiritual battle. உனக்கு எதிராளியே ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்க மாட்டான் என்று கர்த்தர் சொல்லவில்லை. எதிராளி இருக்கிறான். அவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல வருவான். உன்னை இன்று விழுங்க வேண்டும் என்று வகை தேடி கொண்டு வருவான். ஆனா இன்னைக்கு நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவனுக்கு எதிர்த்து நின்றால் இன்று அவன் ஓடி போவான், நாளைக்கு திரும்ப வருவான். இட்ஸ் நாட் a one time victory. அதான் சொன்னேன், மத்திய 4வது அதிகாரத்திலே பார்க்கிறோம், இயேசுவை விட்டு பிசாசு கொஞ்ச காலம் விலகி இருந்தான். இயேசுவுக்கே அப்படித்தான். உங்களை விட்டுருவானா, என்ன விட்டுருவானா? இன்று ஆவிக்குரிய வாழ்க்கையிலே போராடி ஜெயித்து விட்டோம் என்பதனாலே நாளைக்கு போராட்டம் இல்லை என்று நினைக்கக்கூடாது. அப்படி இக்னரண்டாக இருப்பதனால தான், அறியாமையினாலே நாம மூடப்பட்டு இருப்பதனால தான் நாளைய தினத்தில் எழும்பும் போராட்டங்களிலே தோற்று போய் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஜெயித்துட்டோம், அல்லேலூயா, ஆமென். நாளைக்கும் ஜெயிக்க வேண்டும் என்றால் இன்று செய்தவைகளை நாளைக்கும் செய்ய வேண்டும், இன்னும் வைராக்கியமாக செய்ய வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? 3 பேர்களை குறித்து இன்று பார்க்க போகிறோம் என்று சொன்னேன். முதல் நபர்
யோசேப்பு. யோசேப்பினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம கற்றுக்கொள்ளும் காரியம், யாரும் உங்களை பார்க்காத போதும் நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். It doesn't matter if any man is watching you, if your father is watching you, if your brother is watching you. பிள்ளையை 12வது வகுப்பு பாஸ் ஆன பிறகு அவனை இன்ஜினியரிங்கோ மருத்துவ கல்லூரிக்கோ அவனை அனுப்பணும். நம்ம ஆசை என்ன, வீட்டு பக்கத்திலேயே ஒரு மெடிக்கல் காலேஜ் தான் நல்லா இருக்கும், வீட்டுக்கு பின்னாடி ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் தான் நல்லா இருக்கும். ஆனால் பல நேரங்களில் பிள்ளை வாங்கின மார்க்குக்கு பக்கத்துலலாம் கிடைக்காது, தூரத்தான் அனுப்பணும். அப்போ தூரம் அனுப்பும்போது வீட்டில் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ரட்சிக்கப்பட்டவங்கன்னா பெரிய பயம் உண்டாகும். வீட்டில் பொத்தி வளர்த்துட்டோம், எப்படியோ நம்ம வளர்த்துட்டோம், நாளைக்கு வெளியில் போய் இந்த பிள்ளை என்ன பண்ண போதோ என்று எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை. பிள்ளை ஆண்டவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்திவிட்டால் அவன் முதிர் வயது வரைக்கும் அதை விட்டு விலகாதிருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகம புஸ்தகம் 39வது அதிகாரத்தில் in Genesis 39 and verse 10, ஆதியாகமம் 39:10 வேதம் இப்படி சொல்லுகிறது, அவள் நித்தம் நித்தம் யோசேப்போட இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. And it came to pass as she spake to Joseph day by day that he hearkened not unto her to lie by her or to be with her. வாலிபர்களை பார்த்து இதை சொல்ல விரும்புகிறேன். போத்திபாரனுடைய மனைவி யோசேப்பினுடைய மேனி அழகை கண்டு அவனை வாஞ்சித்து அவனை விரும்பி அவனை வசியம் செய்ய வேண்டும் என்று ஒரு நாள் பேசல, 2 நாள் பேசல. வேதம் சொல்லுகிறது நித்தம் நித்தம் பேசினான், நித்தம் நித்தம் பேசினான். வாலிபர்களே, தம்பி தங்கைமார்களே, இப்படி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சோதனை வந்தால் எத்தனை நாட்கள் நீங்கள் தாக்கு பிடிக்க முடியும்? பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்று தெரியும், ஆனாலும் உங்களை பார்த்து கேட்கிறேன். பிகாஸ் இட்ஸ் a family. The church is a family and it's a very safe and secure family on this side of eternity. நித்தியத்தினுடைய இந்த பக்கத்தில் சபை மாதிரி ஒரு பாதுகாப்பான பத்திரமான ஒரு கட்டுப்பாடு ஒரு குடும்பம் வேற இல்லை. அதனால கேட்கிறேன், நித்தம் நித்தம் அவள் யோசேப்போட இப்படி பேசிக்கொண்டு வந்தும் யோசேப்பு செய்த காரியம், அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. அவ கூட படுக்கலைன்னு மட்டும் இல்லை, அவ கூட உட்கார கூட நிக்க கூட யோசேப்பு சம்மதிக்கவில்லை. அங்கதான் யோசேப்பினுடைய வெற்றி. எனக்கு ஒரு 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 நண்பரை தெரியும், இப்பொழுது நண்பர் அல்ல. ரெட் லைட் ஏரியாவில் சிவப்பு விளக்க பகுதியில் இருக்கும் ஸ்திரீகளை பார்த்து அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்று ஒரு புதுவிதமான ஊழியத்தை ஏற்படுத்தி கொண்டு போனார். நாங்களெல்லாம் எச்சரித்தோம், ரொம்ப ஜாக்கிரதையாக இது செய்யணும், இது விசேஷமான ஒரு ஊழியம், இது வினோதமான ஊழியம், இது எப்படி வேணா போகும் என்று சொல்லி பார்த்தோம். சில நாட்களுக்கு பிறகு அவர் பாவத்தில் விழுந்தார் என்று கேள்விப்பட்டேன். இப்பொழுது ஊழியத்தில் இல்லை என்றும் கேள்விப்படுகிறோம். நித்தம் நித்தம் யோசேப்போட இப்படி பேசிக்கொண்டு வந்தும் போத்திபாரனுடைய மனைவியோட அவன் சயனிக்கவும் இருக்கவும் சம்மதிக்கவில்லை என்றால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட சண்டே ஸ்கூல் எஜுகேஷன் வாஸ் வெரி வெரி குட். அவன் போன யூத் லீக் ரொம்ப ரொம்ப நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட யூத் லீக். அவன் 18-17 வயசு வரைக்கும் தான் வீட்டில் இருந்தான். அது வரைக்கும் அவனுக்கு கிடைத்த யாக்கோபன் மூலமாக, அவனுடைய தாயின் மூலமாக, அவனுடைய அண்ணன்மார்கள் மூலமாக அவனுக்கு கிடைத்த கிறிஸ்தவ ஒழுங்கு, கிறிஸ்தவ நெறிபாடுகள் மிக மிக போதுமானதாக அவனுக்கு இருந்தது. வாழ்க்கையிலே போராட்டங்கள் எழும்பும் பொழுது சின்ன வயதிலே கற்றுக்கொண்ட காரியங்களை யோசித்து பார்க்க வேண்டும். அருமையான வாலிபர்களே, போத்திபாரின் மனைவியோடு யோசேப்பிற்கு 1 நாள் 2 நாள் சங்கதி அல்ல, போராட்டம் அல்ல, நித்தம் நித்தம் எத்தனை நாட்கள் என்று ஆண்டவர் எழுதி வைக்கவில்லை. But I presume it would have been a little over a month. You know, this woman was adamant, this woman was persistent that she will have him. ஆனால் யோசேப்பு தன்னுடைய மாமிசம் ஜெயிக்க 1 நாள் கூட இடம் கொடுக்கவில்லை. பரிசுத்தத்தை காத்து கொண்டான். அதனால் தேசத்திலே அவன் உயர்த்தப்பட்டான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவளுடனே சயனிக்க மட்டுமல்ல, அவளுடனே இருக்கவும் யோசேப்பு சம்மதிக்கவில்லை. யோசேப்பு அறிந்த சத்தியம் இதுதான் எனக்கு பிரியமானவர்களே. சாத்தானுக்கு ஒரு அங்குலம் நீங்கள் விட்டு கொடுத்தால்
உங்களை அதல பாதாளத்தில் தள்ளி விடுவான் என்பதை யோசேப்பு அறிந்திருந்தார். If you give an inch to the devil, he'll make sure you get your share in the hell. அவன் உங்களுக்கு ரூம் போட்டு கொடுப்பான். எங்க கொடுப்பான்? அதல பாதாளத்தில், நரக பாதாளங்களில் உங்களுக்கு உரிய படுக்கை விரித்து கொடுப்பான். Never ever play with the devil. Never ever play with sin. கொஞ்சம் சாப்பிடு என்று சொல்லுவார்கள் நண்பர்கள். கொஞ்சம்டா, சும்மா மோந்து பார்க்குற அளவுக்கு கொஞ்சமா சாப்பிடு என்று சொல்லுவார்கள். கேரளாவில் இன்னைக்கு பள்ளிக்கூட மாணவர்களிடையே கூட போதை பொருட்கள் உபயோகப்படுத்தும் ஒரு பழக்கம் உருவாகிவிட்டது என்று செய்தித்தாள்களிலே பார்க்கிறோம். பயங்கரமான ஒரு காரியம் கேரள மாநிலத்தில் நடந்து கொண்டிருக்கு. சின்ன பிள்ளைகள் எப்படி ஆரம்பித்தார்கள்? உடனே போய் போதை மருந்தில் நிக்கல, மெத்துல போய் நிக்கல. சின்ன ஒரு சிகரெட்டு, ஒரு பஃப் எடுத்துக்கோமா என்று ஒரு நண்பன் கொடுத்தான். அந்த ஒரு பஃப்ல ஆரம்பித்தது. சிலர் இருமி இருப்பார்கள், சிலர் இருமி இருக்க மாட்டார்கள். ஒன்றும் ஆகலையே, நல்லா தானே இருக்கு, நல்லா இருக்குல்ல, ஒரு ஹை கிடைக்கல, ஒரு கிக்கு கிடைக்கல. கொஞ்ச நாட்கள் போன பிறகு இது ஒன்றும் இல்லை, இதை விட பெருசு இருக்கு என்று உங்களை அழைத்து கொண்டு போக நண்பர்கள் வருவார். யோசேப்பு இருந்தது யூதாவில் அல்ல, அவன் இருந்தது எகிப்தில். அவனை கண்காணிக்க அவனுடைய அப்பனும் இல்லை, அவனுடைய அண்ணன்மார்களும் இல்லை, யாருமே இல்லாத நேரத்திலும் தேவனுடைய கண்கள் என்னை காண்கின்றது என்பதை யோசேப்பு அறிந்திருந்தான். அதனால் அவன் பாவம் செய்யவில்லை என்று பார்க்கிறோம். இந்த மாமிச போராட்டத்தில் ஜெயிக்க எனக்கு பிரியமானவர்களே, முதலில் யோசேப்பு பிசாசுக்கு எதிர்த்து நிற்கவில்லை. இது ஒரு யுத்த முறைமை. நான் சொன்னேன், இது ஒரு ஆவிக்குரிய பிரமாணம். தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும், அதுதான் ஆர்டர். நீங்க தேவனுக்கு கீழ்ப்படியாம பிசாசுக்கு எதிர்த்து நின்றீங்கன்னா நிலைமை ரொம்ப விபரீதமாகிடும். அவன் செய்த காரியம், தேவனுக்கு கீழ்ப்படிந்தான், பின்பு பிசாசுக்கு எதிர்த்து நின்றான். இது ஒரு யுத்த முறைமை என்று சொன்னேன். இட்ஸ் a spiritual warfare tactic. இதை நீங்கள் உங்கள் விருப்பத்திற்கு மாற்றி அமைக்க முடியாது. தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பிசாசுக்கு எதிர்த்து நின்றால் அந்த அனுபவம் எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி இருக்கும்? அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரத்தில் ஸ்கேவா என்னும் ஒரு மனிதனை பார்க்கிறோம். அவன் பிரதான ஆசாரியன். இந்த பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவாவுக்கு 7 பிள்ளைகள் இருந்தார்கள், 7 குமாரர்கள் இருந்தார்கள். இவங்கெல்லாம் அப்போஸ்தலருடைய ஊழியத்தை பார்த்த உடனே அப்பாவோட ஊழியம் பார்த்தாங்க. இது ரொம்ப போரா இருக்குது, ரொம்ப ஓல்டு டெஸ்டமெண்ட், இது ஓல்டு சிலபஸ் ஊழியம், இது நல்லா இல்லை. அப்போஸ்தலருடைய ஊழியம் நல்லா இருக்கு, தொட்ட உடனே சுகம் கிடைக்குது, தொட்ட உடனே வியாதி நீங்கி போகுது, அற்புதங்கள் அடையாளங்கள் அப்போஸ்தலர் கைகளினால் நடக்குது என்று அறிந்த உடனே இவர்களும் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களை செய்ய முனைந்தார்கள். அற்புதங்கள் நடந்தனவா என்று தெரியாது, ஆனால் இயேசுவின் நாமத்தை இவர்கள் சொல்லி சொல்லி ஒரு மந்திர வார்த்தையை போல சொல்ல ஆரம்பித்து அற்புதங்களை செய்ய ஆரம்பித்த உடனே ஒரு நாள் பிசாசு இவர்களை பிடித்தான். அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிக்கிறேன். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று ஒரு கேள்வி கேட்டான். அப்பா, பிசாசு பேசுது. ஸ்கேவாவின் பிள்ளைகள் 7 குமாரர்களை பார்த்து பிசாசு பேசுது. இயேசு எனக்கு தெரியும், பவுலும் எனக்கு தெரியும், நீங்களாம் யாருப்பா? நீங்களாம் எங்கிருந்து வந்தீங்க? எங்கிருந்து வந்தீங்க? அபிஷேகம் இல்லையே, உங்க தலை மேல பார்க்குற அபிஷேகம் இல்லையே, உங்க வார்த்தையில உங்க வாழ்க்கையில அழைப்பு இல்லையே என்று பிசாசு பார்த்து பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களும் ஆகிய அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள் என்று பார்க்கிறோம். யுத்த முறைமையை மாற்றி செய்தால் இதுதான் விளைவு. அப்ப தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நின்றால் மட்டுமே பிசாசு நம்மை விட்டு ஓடி போவான். யோசேப்பு போத்திபாரின் மனைவியை பார்த்து இப்படி கேட்டான், நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அதுதான் அவனுடைய பாயிண்ட். போத்திபாருக்கு விரோதமாய் நான் இந்த பாவம் எப்படி செய்வேன் என்று கேட்கவில்லை. போத்திபார் ஒரு மனுஷன், போத்திபாருக்கும் துரோகம் செய்யக்கூடாது. ஆனால் அதைவிட அவனை வருத்தின, அவனை பாதித்த காரியம், தேவனுக்கு விரோதமாக இந்த பொல்லாங்கை நான் எப்படி செய்ய முடியும்? பாவம் என்று சொல்லவில்லை, சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் என்று சொல்லவில்லை, காம்ப்ரமைஸ் என்று சொல்லவில்லை, இது பொல்லாங்கு என்று சொன்னான்.
கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக போன வாரத்தில் கோல்ட்பிளே கான்சர்ட்ல என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சோஷியல் மீடியாவில் இருந்தீங்கன்னா கோல்ட்பிளே கான்சர்ட் என்னன்னு தெரிஞ்சிருக்கு. தெரிந்தவர்கள் மட்டும் கை தூக்கி காட்டுங்க. எதை மறைக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ, பெரிய கூட்டத்திலே போனால் யாருமே கண்டுபிடிக்க மாட்டார்கள் என்று நினைத்து போனார்களோ, அந்த இடத்தில கர்த்தர் அவர்களுடைய ரகசிய பாவத்தை வெளிச்சம் போட்டு பிக் ஸ்கிரீன்ல போட்டு காண்பித்தார். Do you think it was a coincidence? No. It was God telling them that I love you. இந்த பாவத்திலிருந்து வெளியே வா என்று கர்த்தர் பல முறை அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் எச்சரிக்கை கொடுத்திருப்பார். அந்த சிஇஓவுக்கும் அவருடைய கொலீகுக்கும் எச்சரிக்கை கொடுத்திருப்பார். ஆனால் மனம் திரும்பவில்லை. கடைசியிலே கர்த்தர் பார்த்தார், வேற வழி இல்லை, வெளிச்சம் போட்டுடலாம். ஜம்போட்ரானா அது பேரு, ஜம்போட்ரான்ல வெளிச்சம் போட்டு பெருசா காட்டிட்டார். ஸ்டேடியம் மட்டும் இல்லை, உலகமே பார்த்து 2 குடும்பங்கள் சீரழிந்து போயின. 4 பிள்ளைகளுடைய வாழ்க்கை, அவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக நிற்கிறது. எனக்கு அருமையானவர்களே, பாவத்தோடு விளையாட வேண்டாம். பொய்க்குற்றம் சுமத்தப்பட்டு சிறைச்சாலையிலே யோசேப்பு தள்ளப்பட்ட பொழுதும் யோசேப்பினுடைய சுபாவம் மாறவில்லை. புழல் ஜெயில இருக்கிறவங்க எல்லாமே கன்விக்டட் பீப்புள் கிடையாது. சிலவங்கெல்லாம் இன்னும் கன்விக்ஷனுக்கே போகல, விசாரணை கைதிகள் தான். உண்மையாவே அவன் நிறைய பேர் தவறு செய்திருக்க மாட்டார்கள். குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் உள்ளே போய் பெரிய கொலை பாதகனாக, பெரிய என்ன சொல்லுவாங்க, பிச்சா கத்தியோட போனவன் பெரிய பயில்வானா வெளியே வந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன ஜேப்பிடி காரியங்களுக்கு உள்ளே சென்றவன் பெரிய ரவுடியாக வெளியே வருகிறதை பார்க்கிறோம். ஆனால் யோசேப்பு இதற்கு விதி விலக்கு. யோசேப்பை நீங்கள் வீட்டிலே வைத்தாலும், அரமனையிலே வைத்தாலும், சிறைச்சாலையிலே வைத்தாலும் கனி கொடுப்பான். அவனுடைய சுபாவம் மாறாது. அவன் இருக்கும் இடத்தை ஏற்றாற்போல் பச்சோந்தியை போல தன்னுடைய சுபாவத்தை, குணத்தை மாற்றிக்கொள்ள மாட்டான். சில விசுவாசிகளை பார்த்திருக்கிறேன். சபைக்கு வரும்பொழுது பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, நல்லா அருமையா பேசுவாங்க, அந்நிய பாஷைலாம் நல்லா பேசுவாங்க. திங்கட்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் அவங்க ஆஃபீஸில், அவங்க கார்ப்பரேட் வேலையில் போய் பார்க்கணும், அவன் பேசாத வார்த்தையே இருக்காது. உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து ஊரையும் ஏமாற்றி, சபையை ஏமாற்றி, மனைவியையும் குடும்பத்தையும் ஏமாற்றி கொண்டிருக்கும் சில நபர்கள் இருக்கிறார்கள். ஆனால் யோசேப்பு அப்படிப்பட்டவன் அல்ல. அவனை எங்கே வைத்தாலும் அவன் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்வான். யோசேப்பினுடைய வாழ்க்கை நமக்கு காண்பிக்கும் காரியம் இதுதான். அந்த ரங்கத்தில் நீங்கள் தேவனை கனம் பண்ணும் பொழுது தேவன் உங்களை உலகம் அறிய உயர்த்துவார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லும்படி, அல்லேலூயா சொல்லும்படி கேட்கிறேன். 2வது காரியம், இடைவிடாத ஜெபங்களினாலே பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும் என்பதனாலே சும்மா போய் அவங்ககிட்ட வம்பு கட்ட போகக்கூடாது. சேட்டன் இஸ் a very dangerous guy. சும்மா அவனை சீண்டக்கூடாது. நான் ஆவிக்குரிய பட்டயத்தை வைத்திருக்கிறேன், ரட்சிப்பு என்னும் தலைச்சீராவை வைத்திருக்கிறேன், சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் காலணியை போட்டிருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி அவனுக்கு எதிராக சும்மா அவனை தொந்தரவு பண்ண போகக்கூடாது. அவன் உங்கள் வழியில் வரலாம், அவன் பேசாமல் உங்கள் வழியில் நீங்கள் பார்த்து போயிட்டே இருக்கணும். வம்ப விலை கொடுத்து வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவார்கள். அதே போல சாத்தானுக்கு சும்மா எதிர்த்து நிற்கக்கூடாது. சாத்தான் உங்களை எதிர்த்து வரும்பொழுது நீங்கள் அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அதுவும் எப்படி நிற்கணும்? ஆண்டவர் சொல்லுகிறார், இடைவிடாத ஜெபங்களினாலே அவனை எதிர்த்து நிற்க வேண்டும். சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது சர்வாயுத வர்க்கத்தை தரிக்காமல் நீங்க நிற்கவே கூடாது. இட்ஸ் a battle armor that God has given us. ஆண்டவர் சர்வாயுத வர்க்கம் என்னும் ஒரு கவசத்தை நமக்கு தந்திருக்கிறார். மார்பு, தலை, இடை, கச்சை, பாதம், கைகள் என்று எல்லாவற்றையும் காக்க, சரீரம் முழுவதையும் காப்பதற்கு ஒவ்வொரு கருவிகளாக, கேடகங்களாக நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த சர்வாயுத வர்க்கத்தை நம்ம தரித்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்துல சொல்லுகிறார். சர்வாயுத வர்க்கம் என்ன தெரியலைய பாஸ்டர், முதல் முறையா கேட்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எபேசியர் 6:11 கீழே வாசிக்கும்படி கேட்கிறேன். வீட்டுக்கு போய் கூட வாசிக்கலாம். எபேசியர் 6வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து கீழே வாசிங்க. சர்வாயுத வர்க்கம் என்ன என்று உங்களுக்கு தெரிய வரும். சாத்தானை எதிர்த்து நிற்கும் பொழுது இந்த சர்வாயுத வர்க்கம் இல்லாமல் நீங்கள் நிற்கக்கூடாது என்று சொன்னேன். ஏன்?
யுத்த பூமியிலே நிற்கிறீர்கள். யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் த பேட்டில் ஃபீல்டு. அவனை எதிர்த்து நீங்கள் வரும்பொழுது ஆயுதங்கள் இல்லாமல் நின்றால் தோல்வி உறுதி. வீட்டுக்கு சொல்லிட்டு வந்துடலாம், நான் போறேன், திரும்பி வருவேனான்னு தெரியாது. ஏன்? சர்வாயுத வர்க்கம் இல்லை. ஆனால் சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாக யுத்த பூமியிலே நின்றால், துதியோட ஜெபத்தோட நீங்கள் அவனை எதிர்த்து வந்தால், இயேசுவின் ரத்தம் உங்களை ஜெயிக்க வைக்கும். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். பாபிலோனில் அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்ட வாலிபர்களில் தானியேல் முதன்மையானவர். தானியேல் இதைத்தான் பாபிலோனிலே செய்தான். பாபிலோன் தானியேலுடைய காலத்தில் விக்கிரக கோட்டையாக இருந்த தேசம். எங்கு பார்த்தாலும் விக்கிரங்கள், எங்கு பார்த்தாலும் விக்கிரங்கள் கீழே விழுந்து வணங்கும் ஜனங்கள். அப்படிப்பட்ட இடத்துல தான் தானியேல் 6 தானியேலுடைய சாட்சி நமக்கு விளங்குகிறது. தானியேல் 6வது அதிகாரம் 7வது வசனத்தில் தானியேலுக்கு விரோதமாக ஒரு திட்டம் தீட்டப்படுகிறதை பார்க்கிறோம். தானியேலை அவனுடைய வேலையிலே ஒரு குறை சொல்லி அவனை கண்டுபிடிக்க முடியாது, அவனை சிக்க வைக்க முடியாது என்று தெரிந்தவர்கள் அவனுடைய வேத வசனத்தை குறித்து அவனுக்கு விரோதமாக செய்யலாம், ஒரு காரியத்தை செய்யலாம் என்று நினைத்து ராஜாவிடத்தில் போய் ஒரு யோசனை சொன்னார்கள். அந்த யோசனை என்ன? 7வது வசனம் எப்படி சொல்லுகிறது? 6:7. எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகி உம்மை தவிர எந்த தேவனை ஆனாலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட வேண்டும் என்று தானியேலின் சத்துருக்கள் ராஜாவுக்கு ஆலோசனை கொடுத்தார்கள். இது நமக்கு தெரிந்த சம்பவம், அதனால விவரிக்கிறேன். ஆனால் 10வது வசனத்திலே வாசிக்கிறோம். 10வது வசனம் எப்பொழுதெல்லாம் நீங்க வாசித்தாலும் உங்களை புலங்காகிதம் அடைய செய்யும் ஒரு வசனம். தானியேல் 6:10 இப்படி சொல்லுகிறது. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. தானியேலே, இவ்வளவு இக்கட்டான நிலைமை, இந்த தேசத்துல இந்த ஒரு தீர்மானம் உனக்காக மட்டுமே நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது என்று தானியேலே உனக்கு தெரியுமா? தானியேலுடைய சத்துருக்களுக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவெல்லாம் ஒரு பொருட்டு இல்லை. தானியேலை பிடிக்கணும், தானியேலை பிடிக்கணும் என்பதற்காகவே இந்த நியமத்தை, இந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள். தானியேலுக்கு தெரியும், என்னுடைய கழுத்துக்கு தூக்கு கயிறு ரெடி ஆயிட்டு நான் சிங்க கெபியில போடப்பட்டால் சிங்கத்திற்கு இரையாய் போவேன் என்று தானியேலுக்கு தெரிந்தும் தான் முன் செய்து வந்தபடியே தன் வீட்டுக்கு போய் பலகணிகள் எருசலேமுக்கு நேராக திறந்திருக்க தான் முன் செய்தபடியே 3 வேளையும் ஜெபம் பண்ணினான். ஏன்பா, ஒரு வேளை கொஞ்சம் குறைச்சிக்க, 2 வேளை போதாதா? நைட்டு மட்டும் பண்ணேன்ப்பா, நைட்டு சத்துருக்கள் பார்க்காத போது பண்ணு, ரகசியமா பண்ணு, இதுல என்ன பிரச்சனை? நீ நல்லவன் ஆண்டவருக்கு தெரியும், உனக்கு சாட்சி இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும், நீ தப்பா ஒன்றும் பண்ணல, நைட்டு மட்டும் பண்ணா போதாதான்? தானியேல் சொல்லுவான், இல்லை, இது யுத்த பூமி. யுத்த பூமியில சத்ரு நினைக்கும்படி நான் செய்து விட்டாலே தோற்று போனேன் என்று முடிவாகிவிடும். சத்ருக்கு என்ன வேணும்? நான் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணக்கூடாது, அதை நான் முறியடிப்பேன் என்று தானியேல் நின்றானே. அந்த வைராக்கியம் கர்த்தருடைய பிள்ளைகளே எனக்கும் உங்களுக்கும் வேண்டும். உயிர் போகும் என்ற நிலைமையிலும் தானியேல் பிசாசுக்கும் அவனுடைய தந்திரங்களுக்கும் எதிர்த்து நின்றான் என்று பார்க்கிறோம். தானியேலின் இந்த அனுசரணைக்கு கிடைத்த பலன் என்ன தெரியுமா? தானியேல் ராஜாவை பார்த்து மறுநாள் இப்படி சொன்னான். ராஜாவுக்கு தூக்கம் இல்லை, நைட்டெல்லாம் அவர் தூங்காம கீதா வாத்தியங்களும் இசைக்கருவிகளும் ஒலிக்கப்படாமல் இருக்க ராஜா பார்த்து கொண்டான். சாப்பிட்டானா கூட தெரியாது. காலையில கிழக்கு வெளுக்கும் பொழுது அவன் ஓடி போய் கெபி அண்டை போய், தானியேலே, நீ நித்தமும் தொழுது வரும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சித்தாரோ என்று கேட்கும் பொழுது தானியேல் நைட்டெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கான். ராஜா வருவான்னு தெரியும், ராஜாக்கு பதில் கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? இப்படி கொடுக்கணும். அவன் சொன்னான், 22வது வசனம், தானியேல் 6:22, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லணும். அல்லேலூயா. யுத்த முறைமையின்படி நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யும் பொழுது உங்களுக்கு ஜெயத்தை தரும் ஒரு கர்த்தர் உண்டு. தானியேலின் தேவன் இன்றும் உங்களுடைய தேவன், என்னுடைய தேவன்.
அவர் உங்களுக்கு வேதனையை தருவார். ஆனால் வேதனை நின்று உங்களை நீக்கவும் அவருக்கு தெரியும். கைகளை விட்டு தேவனை மகிமைப்படுத்த தானியேலின் இந்த தீர்மானம் அவனுக்கு கனத்தை பெற்று தந்தது என்று பார்க்கிறோம். 120 தேசாதிபதிகள், 3 பிரதானிகள், 3 பிரதானிகளிலும் தானியேல் முதன்மையானவனாய் இருந்தான். ஆனால் சிங்கக்கேபிக்கு பின்னாடி, சிங்கக்கேபிக்கு அப்புறம் தானியேலுடைய வாழ்க்கையே மாறுகிறதை பார்க்கிறோம். எதிர்த்து நின்றவன் ஒருவனையும் காணவில்லை. எல்லாம் கெபியில கிடக்கான். சிங்கக்கேபியில இருந்த சிங்கங்கள்லாம் நினைச்சிருக்கோம், டெய்லி இப்படி ஒரு பரிசுத்தவான கெபியில போட்டீங்கன்னா நாங்கள் பட்னி ஆயிடுவோம் ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுங்க. மறுநாள் வந்தது, தானியேலை எதிர்த்து வந்த எல்லாருமே கெபியில போனாங்க. வேதம் சொல்லுகிறது, அங்கே கீழே வர்றதுக்கு முன்னாடி சிங்கம் தன்னுடைய வேலையை 3வது காரியம் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், வனாந்தரத்திலும் ஜெயம் தரும் கீழ்ப்படிதல் நமக்கு வேண்டும். வீட்டிலே வேண்டும், சிறைச்சாலையிலே வேண்டும் என்று சொன்னேன், வனாந்தரத்திலும் வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வனாந்தரம் என்பது என்ன? வில்டர்னஸ், பலனில்லாத இடம், பிரயோஜனமில்லாத ஒரு நிலைமை. அந்த சூழ்நிலையிலே ஒரு அற்புதமும் நடக்க வாய்ப்பில்லை. that is wilderness. அதான் வனாந்தரம். ஆண்டவர் சொல்லுகிறார், வனாந்தரத்திலும் ஆவிக்குரிய ஜெயம் தரும் கீழ்ப்படிதல் உனக்கும் எனக்கும் வேண்டும். கர்த்தருடைய பிள்ளையும் தேவனுக்கு கீழ்ப்படிதல் என்பது மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, இயேசுவானவருக்கும் வேண்டி இருந்தது. மத்தேயு 4வது அதிகாரம் அதுதான் சொல்லுது. மத்தேயு 4, அவர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய தற்சொரூபமாய் இருந்தார், தேவனுடைய ஒரே பேரான குமாரனாய் இருந்தார். இப்பொழுது அப்படித்தான் இருக்கார், அவருடைய ஸ்டேட்டஸ் மாறல. அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தும் பிதாவாகிய தேவனுக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார், கீழ்ப்படிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 1 வசனம் இப்படி சொல்லுகிறது, அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். தேவனை நடத்தி கொண்டு வனாந்தரத்திற்கு கொண்டு போகிறதை பார்க்க. ஆவியானவர்கிட்ட ஆண்டவர் கேட்டிருப்பார், ஆவியானவரே எதற்கு என்னை கொண்டு போகிறீர் வனாந்தரத்திற்கு? ஜெபிக்கவா, உபவாசம் செய்யவா? ஆவியானவர் சொல்லியிருப்பார், ஜெபிக்கணும், உபவாசம் செய்யணும். 40 நாள் முடியும் பொழுது சோதனையும் வருது, கர்த்தாவே நீர் ஆயத்தம் என்று எனக்கு தெரியும். பரிசுத்த ஆவியானவர் தேவனை திடப்படுத்தி இருப்பார், இயேசுவை திடப்படுத்தி இருப்பார். தன் கால்களுக்கு வலை பின்னப்பட்டது என்று தெரிந்தே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வனாந்தரத்திற்கு போனார். 40 நாள் உபவாசத்திற்கு பின் பிசாசு அவரை சோதிக்கும்படி வந்தான். எப்படி வந்தான்? தந்திரமாய் வந்தான். மாயை என்னும் வலையை விரித்து வந்தான். பொய்யான வார்த்தைகளை பேசி பேசி வந்தான். ஆனால் இயேசு அவனை எப்படி ஜெயித்தார்? எப்படி ஜெயித்தார்? 3 விதங்களிலே. அவர் தேவனுக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். யுத்த முறைமையை கர்த்தர் அப்படியே பின்பற்றினார். நான் தான் தேவனாயிற்று, பிதாவுக்கு இங்க ஒப்பு கொடுக்கலன்னா என்ன, நான் சாத்தானுக்கு எதிர்த்து நின்றால் போதும் என்று கர்த்தர் கூட நினைக்கவில்லை, இயேசு கிறிஸ்து கூட நினைக்கவில்லை. தேவனுடைய வார்த்தைக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். பிதாவாகி தேவனுக்கு தம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து வேத வசனத்தை பயன்படுத்தினார். வேத வசனத்தை பயன்படுத்த வேண்டும். வேத வசனத்தை முடிந்த வரைக்கும் மனனம் செய்ய வேண்டும். சின்ன பிள்ளைங்களை பார்த்து சொல்றேன், இப்போ உங்களுக்கு ஞாபக சக்தி இருக்கும் பொழுது என்னென்ன தியரம் நீங்க மெமரைஸ் பண்றீங்கன்னு தெரியாது. சினிமா பாட்டெல்லாம் மெமரைஸ் பண்ண உங்களுக்கு நேச்சுரலா ஒரு எபிலிட்டி, ஒரு இன்னேட் எபிலிட்டி இருக்குன்னு தெரியும். ஆனா வேத புத்தகத்தினுடைய மகத்துவங்களை அறியும்படி கண்களை திறந்து தாரும் என்று நீங்கள் ஜெபித்து வேத புத்தகங்கள் இருக்கும் வசனங்களை நீங்கள் தியானித்து மனனம் செய்து கொண்டால் யுத்த பூமியிலே நீங்கள் அறிக்கை செய்யும் வார்த்தைகளாக அவைகள் இருக்கும். கர்த்தருடைய நாமத்தில் அன்போடு கூட கேட்கிறேன், பிள்ளைங்களுக்கு வேத வசனத்தை சொல்லிக் கொடுங்க. மெமரி வர்சஸ் இன்சிஸ்ட் பண்ணுங்க. சண்டே ஸ்கூல்ல சொல்லுங்க, யூத் லீக்ல சொல்லுங்க. அவர்களுக்கு அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் சொல்லுங்க. சாத்தானுடைய ஒவ்வொரு பொய்யையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வசனத்தை கொண்டே ஜெயித்தார். வசனத்தை கொண்டுதான் பேசினார். நான் சொன்ன மாதிரி மார்ட்டின் லூதர் இப்படி சொல்லியிருக்கிறாரே என்று சொல்லவில்லை. ஆல்ஃபிரட் ஹிச்காக்குடைய சினிமாவில் இப்படி வருதே என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லலை. கதை கட்டும் வேலையை ஆண்டவர் செய்யவில்லை, வசனத்தை வைத்து சாத்தானை விரட்டினார். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்த. மத்தேயு 4வது அதிகாரம் 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவுக்கே சோதனை வந்தது என்றால் எனக்கு வராமல் இருக்குமா? உங்களுக்கு வராமல் இருக்குமா? இயேசு சோதனையை ஜெயித்ததை போல நாமும் சோதனைகளை மேற்கொள்ள
கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கீழ்ப்படிதல் என்பது ஒரு நாள் வேலை அல்ல. அது முதலே சொல்லிட்டேன். இந்த யுத்தம் என்பது ஒரு நாள் யுத்தம் அல்ல, தினசரி யுத்தம், டெய்லி பேட்டில். இந்த பேட்டில் வெளியில தெரியாது, ஏன்னா இங்க நடக்குது. இதை செய்யணுமா வேண்டாமா, அங்க போகணுமா வேண்டாமா, அவன் அனுப்பிச்ச அந்த வாட்ஸ்அப்புக்கு ரிப்ளை போடணுமா வேண்டாமா, இல்லை அவனை பிளாக் பண்ணணுமா, இதெல்லாம் கேள்விகள். இந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் கொடுத்தே ஆக வேண்டும். இது ஒரு நாளில் செய்துவிட்டு மறுநாளில் நான் செய்ய மாட்டேன் என்று நீங்கள் தீர்மானிக்க முடியாது. கீழ்ப்படிதல் இட்ஸ் a டெய்லி affair. அது அனுதின பலி. கீழ்ப்படிதல் என்பது செய்யும் காரியம் அல்ல, அது பலி செலுத்தும் காரியம். தேவனுடைய சித்தம் என்னும் மேடையிலே ஏறி ஈசாக்கு படுத்துக் கொண்டதை போல நான் படுத்துக்கொண்டு இனி என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று எவன் ஒருவன் சொல்லுகிறானோ அவன் யுத்த பூமியிலே ஜெயிப்பான். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தும். ஆனால் கீழ்ப்படிதல் லேசாக வராது. கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரசங்கத்தை முடிக்க போகின்றேன். கீழ்ப்படிதல் லேசாக வராது. இந்த கீழ்ப்படிதலுக்கு விரோதமாக நிற்கும் 3 காரியங்கள் உண்டு. There are 3 P's that stand against your obedience to God, and those are pride, pleasure and pressure. Pride, pleasure and pressure. பெருமை, எனக்கு எல்லாம் தெரியும் என்ற பெருமை. நான் பாரம்பரிய கிறிஸ்தவன். எங்க அப்பா அம்மா ரட்சிக்கப்பட்டது எப்போ தெரியுமா? தோமா வந்த காலத்தில் நான் அன்னையிலேருந்து நான் கிறிஸ்தவன். தட்ஸ் ப்ரைட். எனக்கு எல்லாம் தெரியும் என்ற பாவம், நான் என்ற அகந்தை, அது முழுவதுமாக கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுப்பதற்கு தடையாக நிற்கும் ஒரு காரியம். 2வது பிளஷர், சிற்றின்பம். யோசேப்பு மட்டும் அதற்கு தன்னை ஒப்பு கொடுத்திருந்தால் ஆதியாகமம் 39 வேற மாதிரி போயிடும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டான். பரிசுத்தத்தை விட பாவத்தை நேசிக்கும் ஜென்ம சுபாவம் தான் சிற்றின்பத்தை தேடி போகும். 3வதாக பிரஷர், அழுத்தம். மாமிசத்தை எப்படி ஒவ்வொரு நாளும் ஜெயிப்பது? 3 விதங்களிலே. 1, அனுதின ஜெபமும் அர்ப்பணிப்பும். நான் சொன்னேன், டெய்லி சாக்ரிஃபைஸ் மாதிரி தான் உங்களுடைய ஒபீடியன்ஸ் இருக்கும். இட்ஸ் a டெய்லி சாக்ரிஃபைஸ். நீங்கள் ஆசாரியர்கள், நீங்கள் லேவியர்கள், நீங்கள் ராஜரீக சந்ததி என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்லே yourself daily. உங்களை நீங்களே சிலுவையிலே அறைந்து கொண்டு உங்களுடைய சிலுவை எடுத்து கர்த்தருக்கு பின்பாக போகும்படி கர்த்தர் நம்மை கேட்கிறார். கீழ்ப்படிதல் என்பது நம்முடைய வாழ்க்கையின் ஒரு தாளமாக மாற வேண்டும். When I was writing this is what God gave me. It should not be a reaction. Obedience should not be a reaction. It should become a rhythm of our life. அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தாளமாக மாற வேண்டும். எதிர்ப்பு வரும்பொழுது கீழ்ப்படிவேன், சோதனை வரும்பொழுது கீழ்ப்படிவேன். அப்படி வரும்பொழுது அது நித்திய வாழ்க்கையிலே ஒரு தாளமாக, இசையாக மாறிவிடும். 2வது, வசனத்தில் வேரூன்றி நில்லுங்கள். வசனத்தை வாசித்தால் மட்டும் போதாது, நான் சொன்னேன், மனனம் செய்யணும். அது மட்டும் இல்லை, வசனத்தில் வேரூன்றி நிற்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. சாத்தானின் தந்திரங்களை அறியவும் ஜெயிக்கவும் வேத வசனத்தை நன்கு வாசிக்க வேண்டும். இந்த வேத புஸ்தகத்தை நான் பலமுறை முழுவதுமாக அட்டையிலிருந்து அட்டை வரைக்கும் வாசித்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுது ஒரு 420 நாட்களிலே வேத புஸ்தகத்தை வாசிக்கும் ஒரு கூட்டத்தில் இணைந்திருக்கிறேன். 420 நாட்களிலே வேதத்தை வாசிக்கிறேன். தட்ஸ் a challenge. 360 நாட்களிலே வாசிக்க முடியும், 225 நாட்களிலே வாசிக்க முடியும். நீங்கள் எப்படி வாசிக்கிறீர்களோ அந்த வேகத்தை பொறுத்து. ஒரு முறையாவது வேத புஸ்தகத்தை நான் முழுவதுமாக வாசித்திருக்கிறேன் என்று சொல்வர்கள் கைகளை வைத்து காண்பிக்கும்படி கேட்கிறேன். 3வதாக, கணக்கு கொடுங்கள். கணக்கு கொடுங்கள். Be accountable to somebody in your life. சபையிலோ வெளியிலோ உங்களை விட முதிர்ச்சி உள்ள நல்ல ஒரு ஆவிக்குரிய நண்பரிடம் ஜெப ஐக்கியத்தில் இருங்க. அவங்ககிட்ட நீங்கள் மெசேஜ் அனுப்புறது ப்ரேயர் ரிக்வெஸ்டாக இருக்கட்டும். நான் இந்த இடத்துல போகிறேன், போராட்டமாக இருக்க போது எனக்காக ப்ளீஸ் ப்ரே பண்ணிக்க, ப்ளீஸ் பேக் மீ அப் இன் மை ப்ரேயர். இன்டர்வியூக்கு போகும்போது மட்டும் ஜெபிங்கன்னு சொல்லக்கூடாது. நான் போகிறேன், சோதனைக்காரன் என்னோட இருக்கிறான், இந்த இடத்துல நான் விழுந்து போவேன் என்று நினைக்கிறேன், நான் விழுந்து போகக்கூடாது, எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று நீங்கள் கேட்கும் பொழுது, அந்த வாட்ஸ்அப் செய்தியை பகிர்ந்து கொள்ளும் பொழுது உங்களுக்காக ஜெபிக்க கர்த்தர் ஆட்களை எழுப்புவார். கர்த்தர் உங்களுக்காக அந்த காரியத்தை செய்வார். யாக்கோபு 4:7, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராய். ஆமென்.